அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 90's கிட்ஸோட ஃபேவரட் ரஸ்னா. நம்ம வீட்லயே ரொம்ப சூப்பரா அதே டேஸ்ட்லயேவும் இந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி இந்த சம்மர் ட்ரிங்கான இந்த ரஸ்னாவை நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இது ரஸ்னா பொடிங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டர் வரைக்கும் நம்ம தயார் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம 2 லிட்டர் அளவு தான் தயார் பண்ண போறோம். அதே மாதிரி இது ரஸ்னா பவுடர், இது ரஸ்னா லிக்விட். இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து செய்யும் போது அந்த பர்ஃபெக்டான ரஸ்னாவோட டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் இதுக்கு 2 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். அதுல பாதி அமௌண்ட் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அத்தோடு இந்த சுகரையும் சேர்த்துக்கிறேன். சுகரையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொதிக்கலாம் வேணாம். இந்த சுகர் இந்த தண்ணியில நல்லா கரைஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் இந்த ரஸ்னா பவுடர் இதை நான் 3ல 1 பங்கு தான் சேர்த்துக்க போறேன். ஃபுல் பாக்கெட்டும் நான் சேர்த்துக்கல, 3ல 1 பங்கு தான் சேர்த்திருக்கேன். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கு அப்புறம் நாம அடுப்பை சிம்ல வச்சுட்டு இந்த பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி இந்த லிக்விட் இருக்குல்ல, இந்த லிக்விடை 3ல 1 பங்கு தான் நான் இப்ப சேர்த்துக்க போறேன். இதை நம்ம நல்லா சேர்த்துட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பவுடர், இந்த லிக்விட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப அடுப்பை ஹைல வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்ப இது கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ள நாம மீதம் இருக்கிற இந்த ரஸ்னா பவுடர், இந்த ரஸ்னா லிக்விட் இது ரெண்டையும் நான் ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். இது 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சு இது இப்ப நல்லா ஆறட்டும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ரஸ்னா சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எப்படி ரஸ்னாவா ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவு தான் நான் இந்த ரஸ்னா சிரப் எடுத்திருக்கேன். மீதி 3/4 டம்ளருக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா டம்ளர்லயும் 1/4 டம்ளர் அளவுக்கு சிரப்பு சேர்த்துடலாம். மீதம் 3/4 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துற பார்த்தீங்களா, ரஸ்னா நம்மளுக்கு சூப்பரா அந்த கலர் பர்ஃபெக்டா அழகா வருது. நம்ம இந்த சம்மருக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு தேவையான அப்ப டக்குன்னு எடுத்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம வீட்லயே அழகா நம்ம ரஸ்னா குடிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலயுமே நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு மேல ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். எல்லாத்துலயும் ஐஸ் கியூபும் சேர்த்தாச்சு. ரஸ்னா வீட்லயே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப மீதம் இருக்கிற இந்த ரஸ்னால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம 50 கிளாஸ் வரைக்கும் ரஸ்னா ரெடி பண்ணலாங்க. இதை ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இது 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்ப இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இது அப்படியே பர்ஃபெக்டான இந்த ரியல் ரஸ்னா டேஸ்ட்ல அப்படியே சூப்பரா இருக்குதுங்க. அதே மாதிரி கெஸ்ட்டுங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டுல இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சிறப்பை மட்டும் கொஞ்சம் எடுத்து வாட்டர் சேர்த்து ரஸ்னாவை சூப்பரா கொடுத்துடலாம். இந்த சம்மர் ரெசிபியான ரஸ்னாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு டிராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.